வணக்கம். வாழிய நலம். ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோயிலூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு அடியவர் வராரு. அந்த கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு சாயந்தரம் அப்படி கோயிலுக்கு வெளியில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே மழை, இருட்டிட்டு மழை, கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. புயல் காற்று அடிக்குது, ஆலங்கட்டி மழை பெய்யுது, குளிர் தாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோயிலை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாரு, எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. சரி, அங்கே போகலான்ட்டு போறாரு. குடிசை உள்ள பூட்டி இருக்கு, வெளிப்பக்கம் திண்ணை இருக்கு. சரி, அங்கேயே நம்ம ஒருத்தர் இருக்கிற அளவுக்கு இருக்கு. சரி, போய் திண்ணையில போய் படுத்துக்கிறாரு. உடம்புல இருக்க வேட்டியை நல்லா பொத்திட்டு குளிர் தாங்க நடுக்கிட்டு படுத்துடுறாரு. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். பார்த்த பின்னாடியே ஒருத்தர் வந்துடுறாரு. சுவாமி அப்படிங்கிறாரு. என்னங்கிறாரு, வெளியில மழை தாங்கலை, நானும் உள்ள வந்து தங்கிக்கலாமாங்கிறாரு. வாங்க சுவாமி, இங்கே 2 பேர், ஒருத்தர் இருந்தால் படுக்கலாம், 2 பேரை உட்காந்துக்கலாம், வாங்க 2 பேரும் திண்ணையில உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அவரும் வந்துடுறாரு. ஸோ 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3வது ஒரு அடிவர் வராரு. அவர் வந்து வெளியில மழை குளிர் தாங்கலை, நானும் கொஞ்சம் உள்ள வரலாமாங்கிறாரு. சரி வாங்கங்கிறாரு. அவரும் வந்துடுறாரு. அப்போ சொல்றாங்க, ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் அமரலாம், 3 பேர்னா நின்றுக்கலாம். 3 பேர் நிற்கலாம், திண்ணையில ஏறி நின்றுக்கிறாங்க. அவங்க 3 பேர் வேறு யாரும் இல்லை, அவங்க தான் ஆதி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படிங்கிற 3 பேர் தான் அவங்க. அவங்களுக்கு ஒருத்தங்க சரியா கவனிச்சுக்கல, இருட்டிடுச்சு, தெரியல. அப்புறம் அந்த 3 ஆழ்வார்களையும் அந்த ஒரே இடத்துல பார்த்தோன்னே பெருமாளுக்கு ஒரே ஆனந்தம். அவரே கோயிலேருந்து பெருமாளே வந்துடுறாரு. வந்து அவரும் திண்ணையில நின்றுட்டு அந்த அவங்களோட சேர்ந்து 4வது வந்து அவங்கள போட்டு நெருக்கி தள்ளுறாரு. 3 பேருக்கு ஒன்றும் புரியல. யாரோ ஒருத்தர் நம்மள இருக்கிற, யாருப்பாங்கிறாரு, யாருன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் உடனே பாடுறாரு, பாட்டாவே சொல்றாரு. அன்பையே நான் நெய்யா வச்சு விளக்கேத்துறேன், ஞான விளக்கேத்துறேன், யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறன்னு பார்த்தா அந்த வெளிச்சத்துல பெருமாள் தெரிகிறாரு. உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. ஒரு ஒரு ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுறாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருள் கணனின் நிறமும் கண்டேன், சிறுக்கிழரும் பொன்னாளி கண்டேன், என்னாழி வண்ணன்பால் என்றுங்கிறாரு. பெருமாள் தரிசனத்தை கொடுத்துட்டு பெருமாளை மறைஞ்சிடுறாரு. 3 பேருக்கும் அப்பதான் யாருன்னு தெரியுது. ஒருத்தங்க அன்பு விசாரிச்சுட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போறாங்க. நன்றி, வணக்கம்.